மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாக்கும் வகையில் நமது சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அணுகுமுறைகள், கருத்து வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து காவிரி உரிமைக்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்கின்றோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கடமை இப்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஓரணியிலே இந்த விவகாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. அங்கே அணை கட்டுகின்ற பொழுது 2 மாநில மக்களும் சர்ச்சையின்றி அந்த நீரை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அந்த இடதுபுறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அந்த அணையுடைய வலதுபுறம் கர்நாடகாவில் இருக்கிறது. 2 மாநில விவசாயிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைய தினம் உணர்ந்த காரணத்தினால்தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதுக்கான அடிக்கலை நட்டினார். நாம் கர்நாடகாவுக்கு சொல்ல விரும்புவது, மேகதாதுவில் நீங்க அணை கட்டுகின்ற போது கர்நாடக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவருடைய திட்டத்தின்படி ராசி மணலிலே அணையை கட்டுகின்ற போது 2 மாநில ஒப்புதலோடு புரிந்துணர்வோடு ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அந்த நதி நீர் கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீரையும் தீர்க்கும். தமிழ்நாட்டில் தஞ்சை சமவெளி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வீராணம் குடிநீர் வரை பயன்படுத்தக்கூடிய நம் எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். எனவே 2 மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்கலாமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இந்த முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வழிமுடிந்து அமர்கிறேன். நன்றி.